கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். 2 பாக்கெட் கருவாட்டுக்கு இந்த கருவாடை ஊற வச்சுக்க போகிறேன் தண்ணியில். அப்போ தான் அழுக்குலாம் போகும். புளியை ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம், சாம்பார் வெங்காயம், நம்ம மோஸ்ட்லி குழம்புங்களுக்கு சாம்பார் வெங்காயம் சமையல் அறையில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். முடி வளர்ச்சிக்கு, உடம்பு குளிர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லது. நான் இவ்வளோ சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறேன். என்னன்னாலும் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம கழுவிட்டே யூஸ் பண்ணலாம். இவ்வளோ சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லியும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி ஒரு கலருக்காக. காஷ்மீரி சில்லின்றது இந்த மாதிரி இந்த பாருங்க, அந்த தோல் சுருக்கமாக இருக்குது தான் காஷ்மீரி சில்லி. இது இவ்வளோ போட்டு நான் அரைச்சிக்கிடுறேன். ஒரு கலருக்காக தான். எப்பவுமே நம்ம கரண்ட் இருக்கும்போதே காலையிலே என்னென்ன கரண்ட் வேலையோ அதெல்லாம் நம்ம செய்து முடிச்சிடணும். இந்த மாதிரி அரைக்கிறது, ஃபில்டரில் தண்ணி நிரப்பி வச்சுக்கிறது, இந்த மாதிரி மோட்டர் போட்டு வச்சு அது மாதிரி வேலையை பண்ணோம்னா நான் காலையிலே இதை முதல் வேலையை இதை தான் அரைச்சிடுவேன். எப்பவுமே அரைக்கிற பொருளை அரைச்சி வச்சுருவேன். நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அரைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இனிமேல் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வேணும். அதுக்காக இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடலாமான்னு பார்க்குறேன். மிளகா நெடி, அந்த மிக்சியை திறந்து பார்த்தீங்களா, மிளகா நெடி. இப்போ நான் இவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இது போதும். இவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிட்டோமா தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தோலெல்லாம் கூட இந்த பைல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெங்காயத்தோலை வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நல்லா ஒரு துணி வச்சு மூட்டை மாதிரி தலகாணி மாதிரி கட்டிட்டு உட்காரும்போது இது போட்டு அது மேலே உட்காரணும். இந்த மாதிரி நிறைய வெங்காயத்தோலுங்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தலகாணி குட்டி பில்லோ மாதிரி தயார் பண்ணிட்டு அது மேலே நம்ம டெய்லி உட்காரும் போதெல்லாம் அதில் உட்காந்து எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு பைல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான பைல்ஸ் கொஞ்சம் குறையுன்றது ஒரு டிப்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு இல்லாமல் அப்படி வேணான்றவங்க செடிங்களுக்கு கூட நம்ம தண்ணியில் ஊற போட்டு இந்த தண்ணியை வந்து செடிகள் ஊற்றலாம். நல்லா செழிப்பாக வளரும் செடி. தேவையில்லைன்னா நீங்கள் டஸ்ட்பினில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை இருக்கும், அந்த இதில் மக்கும் குப்பையில் இதை போட்டுருங்க. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ வெங்காயம் போதும், கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் போடலான்னு பார்க்குறேன். 4 கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுக்கிடலான்னு பார்க்குறேன். இதை அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஒரு சட்டியில் தான் கருவாட்டு குழம்பு சேர்க்குறேன். கருவாடையும் நான் கட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன், க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஊற வச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காய் வந்து தண்ணியில் தான் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்கள் செய்து சாப்பிடும்போது.
கருவாடு வாசனை வரணும் குழம்புல அப்படின்றதுக்காக நான் பூண்டெல்லாம் போட மாட்டேன். பூண்டெல்லாம் போட்டால் கருவாட்டு குழம்பு வாசனையே வராது, கருவாடு வாசனையே வராது. அதனால் பூண்டு போட மாட்டேன். மீன் குழம்புக்கு கூட அவ்வளோ பூண்டு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எது நம்மளுக்கு பண்ணுறோமோ அந்த குழம்பு வாசனை வரணும். சாம்பாருக்கு பூண்டு குழம்புக்கெலாம் போடலாம், மற்றதுக்கெலாம் பூண்டு போடுவேன். ஆனால் நான் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கு பூண்டு போட மாட்டேன். இப்போ இது வந்து நான் தண்ணியில் அரைஞ்சி போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்தது முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பண்ணுற கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கட் பண்ணிட்டேன்னா இப்போ இது ஊறட்டும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணணும். ஏன் தெரியுமா இதை ஊற வச்சாதான் இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா அழுக்க தேய்ச்சி எடுத்துக்கிடணும். அப்படி இல்லையா நல்லா ரஃப்பான கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு வரேன். தலைப்பகுதி வேண்டாம். நான் வந்து முழுசாகவே இந்த கருவாடை போட்டுற போகிறேன். நல்லா ஊறிச்சு. இப்போ அந்த கத்தி வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிப்போம். இது வந்து சாலை கருவாடு. சாலை மீன் குழம்பும் நல்லாயிருக்கும், சாலை கருவாடும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வால் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி ரஃப்பு தர இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் அந்த வால் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டேன்னா சரியாக போச்சு. இந்த வாலை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டோன்னா சரியாக போச்சு. சட்டி சூடாயிடுச்சா? கடுகு, வெந்தயம், சீரகம், கடுகு பொடியிட்டும். கருவேப்பிலை, வெங்காயம். மிக்ஸி ஜாரில் அரைச்ச வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி சில்லி அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு நல்லாவே.
புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். எப்பவுமே இந்த கருவாட்டு குழம்புக்கு முட்டை ஆம்லேட் தான் சைட் டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நான் முட்டை ஆம்லேட்டும் பண்ணிடுறேன். அதுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி உப்பு போட்டு ஊற வச்சுட்டு முட்டை ஆம்லேட் எப்போ செய்யணுமோ அப்போ செய்துக்கலாம். அப்போ முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன்னா புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட நான் என்ன பண்ணுறேன், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் கட் பண்ணி வச்சிருந்த காயை போட்டுக்கிறேன். காய் கம்மியாக இருந்துட்டு கருவாடு நிறையா இருந்தால் கூட கருவாட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை கருவாடு வாசனையே தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். கருவாடு மட்டும் ஃபைனலாக தான் போடணும். இப்போ இவ்வளோ தண்ணியில் இது நல்லா வேகட்டும், காய் வேகட்டும் இதுலேயே. ஓகே, டேஸ்ட் பார்ப்போமா? கரெக்டாக இருக்குது. இன்னும் புளி கருவாடு ரெண்டும் போடணும். புளி ஊற்றிட்டு கருவாடை போடணும். இப்போ நான் முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன். முட்டை ஆம்லேட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம், இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி உப்பு போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இந்த முதல்ல வெங்காயத்தை நறுக்கிட்டு வரேன். வெங்காயம் அரிஞ்சிட்டேன், உப்பு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இதில் முட்டையை போட்டுட்டு ஆம்லேட் பண்ணணும். புளி ஊற்ற போகிறேன். இது கொஞ்சம் வெந்து பற்றி வந்த பிறகு நம்ம கருவாடை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கெட்டியானா தான் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், தனி மிளகா கொஞ்சம் தனி மிளகாத்தூள். அடுத்தது இது வந்து தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனால கெட்டி பதத்துக்கு வரட்டும். இன்னும் கூட கொஞ்சம் காரம் போட்டு விடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு விடலான்னு நினைக்கிறேன். சுவையான கருவாட்டு குழம்பு, நல்ல செட்டி நாட்டு வகை கருவாட்டு குழம்பு தயாராகுது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாக்கே. இப்போ இதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் பண்ணிட்டா இன்றைக்கி லஞ்சு ரெடி. இது கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும். மண் சட்டி கருவாட்டு குழம்பு. உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வந்து தண்ணி பதத்துக்கு வேணும்னா இந்த லெவலில் இருக்கும்போதே நீங்கள் கருவாடை போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கெட்டி பதத்துக்கு தான் குழம்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுலாம். சூப்பராக இருக்குது. இப்போ கருவாடு போடும்போது அந்த கருவாடோட வாசனை இதில் இறங்கிச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அப்படியே கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படியே அழகாக கொதிக்குது பாருங்கள் எண்ணெயில். சுவையான மண் சட்டி கருவாட்டு குழம்பு.
சூப்பர். ஆனால் உப்பு காணாது, உப்பு காணல. இன்னும் கூட உப்பு போடுங்க. கல் உப்புனா எனக்கு அளவு தெரியும், கல் உப்பு இன்னும் வாங்க ஆரம்பிக்கல. நீங்கள் தான் போய்ட்டு மாதம் ஃபஸ்ட் ஆயிடுச்சு, இங்கே போய் கல் உப்பு எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஓகே, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பதத்தில் கருவாடை போட்டு இறக்கிற வேண்டியது தான். கருவாடை சும்மா ஒரு கொதிலே வெந்துடும், நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு. அதுக்கு போல் நம்ம இந்த காய்கறியெல்லாம் அதெல்லாம் வந்து நான் வந்து எப்போவுமே உடனே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். உடனே ஃப்ரிட்ஜில் வைக்க பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நான் இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த இதுக்கு மட்டும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட், முட்டை ஆம்லேட் பண்ணுறோம்ல, அது கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை ஆம்லேட் வாசனையாக அதெல்லாம் கருவாடு வாசனை வந்தோன்னா வந்துச்சு மீன். இது பூனை. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாமா முட்டை ஆம்லேட்டுக்கு, ஒரு பச்சை மிளகா. ரொம்ப டேஸ்டான முட்டை ஆம்லேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த தக்காளியெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்போது நம்மளுக்கு வந்து அடுத்த வேலைகளை கவனிக்கலாம், வீடும் க்ளீன் ஆகிடும் போகும். அப்போ இப்போ இந்த கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு, போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கெட்டி பதம் போதும். கருவாடும் போடணும், இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வரட்டும், அப்போதான் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. சாப்பிட்ட பிறகு தான் வெங்காயத்தெல்லாம் தண்ணி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியிலேயே அப்படி காற்றாட போட்டுடலாம். ஓகே, இப்போ என்னுடைய கிச்சன் மேடையும் கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆயிடுச்சு. ஓகேவா? கழுவல் ஒரு பாத்திரத்தை இதில் போட்டுடலாம். முட்டை ஆம்லேட் பண்ணணும். முதல்ல இதை செய்துருவோம் குழம்பு. இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இந்த பதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், கருவாடை போட்டுக்க போகிறேன். நல்லா அழகாக கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் கருவாடு. ஒரு துண்டாக போட போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுருவோம், அப்புறம் எல்லா கருவாடும் ஒன்றா நல்லா வேகும். இப்போ மிக்ஸி அப்படியே இந்த ஸ்டவ்வையும் கையோட தொடச்சிடுவோம். இனிமேல் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஆம்லேட் பண்ணணும். இதுதான் என்னுடைய சமையல் வேலை ஓவர். கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்ப்போமா, ஏன்னா கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பாருங்கள் செம்ம டேஸ்டான மண் சட்டி கருவாட்டு குழம்பு. அல்டிமேட்டு. வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மண் சட்டி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு.
இது ஒரு புது மாடலில் நான் செய்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன். சுவையான எக் ஆம்லேட். இப்போ இதை மூடி வச்சுருந்தோம்ப்பா. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த ஓரெல்லாம் போதும், இந்த கெட்டி பதம் போதும். கருவாடை வெந்திருக்கும், நல்லா கொதி வந்துச்சு, கருவாடு வெந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மீன் கருவாட்டு குழம்ப எடுத்து அங்கே ஓரமாக வச்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம். இன்னும் நல்லா கொதிக்கிறதுக்குள்ள அது தோசைக்கல் வச்சுக்கலாமா. இப்போ முட்டை ஆம்லேட், சுவையான முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கரண்டியை இப்படி வச்சிடலாம். அழகான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 முட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 முட்டையை என்கிட்ட எக் பீட்டர் இருக்குது. என்கிட்ட எக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பீட் பண்ணி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் எக் பீட்டர் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் வந்து சிம்மில் வச்சுப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு ஆஃப் பாயிலும் செய்துக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. சுவையான மஞ்சத்தூள் போடனா போட்டுக்கிடலாம், மிளகுத்தூள் போடனா போட்டுக்கிடலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதில் லைட்டாக, அப்போ கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டு உப்பு பார்த்துப்போமா, உப்பு எப்படி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுக்கிடலாம். ஓகே, நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன்ல, அதான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆஃப் பாயில். எப்போல்லாம் சாப்பிட்ணும் பசி எடுக்குதோ அப்போல்லாம் ஒரு ஆஃப் பாயில் போட்டு மிளகு உப்பு போட்டு ஒரு ஆஃப் பாயில் சாப்பிடுவேன். இப்போ கருவாட்டு குழம்பு ப்ளஸ் எக் ஆம்லேட். இன்றைக்கி லஞ்சு சிம்பிளாக வச்சுட்டேன். அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி உப்பு இந்த வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு அதில் சால்ட்டு போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு, உப்பையும் வெங்காயத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி போட்டு பீட் பண்ணி ஆம்லேட் செய்யும்போது இந்த ஆம்லேட் வந்து எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நடுவில் மட்டும் கொஞ்சம் கீரல் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது நல்லா வெந்திருக்கும். சுவையான ஆம்லேட், கருவாட்டு குழம்பு, எக் ஆம்லேட். அதோட என்ன கருவாட்டு குழம்பு, மண் சட்டி கருவாட்டு குழம்பு. இதை நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் பண்ணிட்டேன்னா
இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போமா. இது தேங்காய் எண்ணெயில் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எக் ஆம்லேட்டை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யணும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த முட்டை ஆம்லேட் பண்ண பாத்திரம், முட்டை கலக்கின பாத்திரத்தெல்லாம் புளி போட்டு தேய்க்கணும். அப்போ அந்த மற்ற பாத்திரத்தோடு சேர்க்கக்கூடாது, அதை தனியாக வச்சுக்கிடணும். தனியாக வச்சுட்டு அதில் வந்து புளி போட்டு தேய்க்கணும். அப்போ நம்மளுக்கு ஆஃப் பாயில் அந்த முட்டை வாசனை வராது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை எல்லாரோடையும் சேர்த்து கழுவும் போது எல்லா பாத்திரத்துலேயும் முட்டை வாசனை வந்துடும். அப்போ நம்மளுக்கு வாசனையாக ரொம்ப பேட்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன் அந்த பாத்திரத்தை. அப்புறம் நான் அந்த கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா புளி, அந்த புளியை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன்னா அந்த பாத்திரம் ஸ்மெல்லே வராது, நான்வெஜ் ஸ்மெல்லே வராது. இல்லைன்னா முட்டை வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். சுவையான எக் ஆம்லேட் நல்லா பீஸா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. எக் பீஸா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எக் பீஸா. இப்போ நான் ஒரே ஒரு ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக் பீஸா தயார். ஓகே, இப்போ ஒரே ஒரு ஆம்லேட் ஆஃப் பாயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முட்டையை இப்படி ஊற்றி அதுக்கு மேலே மிளகுத்தூள் உப்பை போட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே அது வெந்து அதை நம்ம சாப்பிடும்போது வாவ் சூப்பர் டேஸ்ட். எக் பாயில், எக் ஆம்லேட். இன்னும் ஒரு முட்டை இருக்குது, இது அப்புறமா தேவைப்படும் போது ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது செய்துட்டேன்னா இது நைஸாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே நல்லா வெந்தது பாருங்கள், எடுக்க வந்து பார்த்தீங்களா. இதை கரண்டி ஆம்லேட் கூட பண்ணலாம், கரண்டி ஆஃப் பாயில் சூப்பராக இருக்கும். கரண்டி ஆஃப் பாயில் இது ஆறிடுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து அப்படியே நாளாக மடக்கி அப்படியே வாயில் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் வந்து மண் சட்டி கருவாட்டு குழம்பு, எக் ஆம்லேட், எக் ஆஃப் பாயில் 3 எப்படி செய்யணும், எப்படி குயிக்காக முடிக்கணும், as well as நம்ம கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவாக போட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.